கலை என்ற ஒரு பொக்கிஷத்தின் மூலம் நம் அனைவரையும் ஒருங்கிணைத்த குருபிரான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும், நிர்வாக ரீதியாக உலக சமுதாய சேவா சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே மையா அவர்களுக்கும், 9th 10th +1 +2 கிட்டத்தட்ட 60,000 மாணவர்கள் அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு இந்த மனவளக்கலையை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகினோம். முதல்ல கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒத்துக்க வச்சு அங்கே இருக்கக்கூடிய, நான் பொதுப்பணித்துறையில் ஒர்க் பண்ணதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு அங்கே கலெக்டரேட்லாம் பேசி ஒரு ஆர்டர் வாங்கினோம். அப்போ ஆர்டர் வாங்கும்போது வாங்கிட்டோம். ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் இந்த மாதிரி ஒரு மீட்டிங், நம்ம பேராசிரியர்லாம் எதிர்க்க இருக்காங்க, கலெக்டர், நாங்கள் சிஓ, டிஓ, மற்ற துறை தலைவர்கள் எல்லாரும் அங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். 60,000 மாணவர்களுக்கு நாங்கள் பேசுகிறது மே மாதம் 28ஆம் தேதி, பள்ளி ஆரம்பிக்க போகிறது ஜூன் மாதம் 6ஆம் தேதி. என்னைக்கு பள்ளி ஆரம்பிக்குதோ அன்றைக்கே ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரே வாரம் தான் டைம், எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கணுன்றாங்க. அப்போ நம்மக்கிட்ட ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எப்படி பிளான் பண்ணுறது, எந்தெந்த டைமில் எந்தெந்த பள்ளியில் போகிறது, அந்த பள்ளியில் யார் கோஆர்டினேட்டர், நம்ம பேராசிரியர்கள் யார் கோஆர்டினேட்டர், இவ்வளவையும் டிசைன் பண்ணி 1 வீக்கில் ஒர்க் பண்ணி 2 கட்டமாக நாங்கள் கொடுக்குறோம். முதல்ல ஒரு 70 பள்ளி, அப்புறம் ஒரு 70, 80, 90 பள்ளி, மொத்தம் 160 பள்ளிகள் அந்த மாவட்டத்தில் முதல் ஃபேஸ் எடுத்துக்கிட்டு 70 பள்ளி 6ஆம் தேதி ஆரம்பித்து கரெக்டாக 15 நாள் தினமும் அவங்களுக்கு 1 மணி நேரம் இந்த மாதிரி 15 டேஸாக ஃபேஸ் பண்ணி 60,000 மாணவர்களுக்கும் 400 மனவளக்கலை ஆசிரியர்களை கொண்டு மிகவும் சிறப்பாக நடத்தி முடித்தோம். அது ரோல் மாடல். மாணவர்கள் அதிலிருந்து அந்த மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் யாராவது ஒரு பையன் பார்ப்பா, ஐயா வாழ்வளமுடன் நல்லா இருக்கீங்களா, அப்போ நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, ஜவுளி கடை போனாலும் இருப்பான், எங்கே போனாலும் ஒரு பையன் பார்த்துருவான். அப்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதை எல்லா மாவட்டத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த கட்ட முயற்சி பண்ணோம். அதுக்குள்ளே அரசாங்கத்தில் சில தடங்கல்கள் வந்தது, அதனால் அது நின்றுடுச்சு. இப்போ மறுபடியும் முயற்சி பண்ண போகிறோம். அரசு துறையில் போயிட்டு ஆர்டர் வாங்கி எல்லா பள்ளிகளுக்கும் இதை கொடுக்க வேண்டும். 2வது ஃபாலோ பண்ணணும். நாம் 15 நாள் கொடுத்தோம், ஞாபகம் வச்சிட்ருக்கான், செய்கிறானான்னு பார்த்தாக்கா, ஏன்னா மாணவ பெரியவர்களுக்கே நம்ம கற்றுக் கொடுத்து மாத கணக்கில் வருட கணக்கில் செய்கிறவங்களே கொஞ்சம் கேப் விட்டுட்டா அதுக்கப்புறம் செய்ய முடியறதில்லை. மாணவ செல்வங்கள், ஐயா சொன்ன மாதிரி டீனேஜ் மாணவர்கள், அவங்க எப்படி பிடிச்சிக்குவாங்க? அப்போ அதை கண்டினியூவாக வாரத்துக்கு ஒரு முறையாவது அவர்களுக்கு வகுப்பிலேயே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்டர் வாங்குவதற்காக, ஆணை பெறுவதற்காக அரசாங்கத்தில் முயற்சி பெற்றிருக்கோம். இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மறுபடியும் கேட்டிருக்கோம், இந்த வருடம் மறுபடியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சொல்கிறேன், நமக்கு மாணவர்களுக்கு சேர்க்க வேண்டும், ஏன்னா கல்வியில் சேர்க்க வேண்டும் என்பது மகரிஷியினுடைய மிகப்பெரிய நோக்கம். அதுவும் சிறு வயதிலேயே இந்த 9th 10thலேயே கொடுத்துட்டோம்னா மிகப்பெரிய குற்றங்கள் எல்லாம் குறைஞ்சிடும். அவன் வரும்பொழுது பெரிய ஒரு நல்ல, இப்போ ஐயா சொன்னார் பாருங்க, 17 வயது 18 வயதில் அவருக்கு கிடைச்சதுனால அவர் மிகப்பெரிய ஒரு பேராசிரியர், உலகளவில் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் நமக்கு கிடைச்சிருக்கார். அவருக்கு அன்னைக்கு கிடைக்கலனா, அப்போ அந்த மாதிரி மாணவர் செல்வங்களை எவ்வளோ பேரை உருவாக்க முடியும், அதற்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. 2வதாக தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரி அண்ட் பாலிடெக்னிக் கல்லூரி வேலூரில் இருக்குது. அந்த கல்லூரியில் 2-3 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு அங்கே புது மாணவர்கள், 1ஆம் ஆண்டு மாணவர்கள் ஒரு 600 பேர் படிக்கிறாங்க அட்மிஷன். அவர்களுக்கு ஒய்ஒய் கொடுக்கலான்னு நாங்கள் கேட்டோம். அவங்களுக்கு எங்ககிட்ட ஃபண்டு இல்லை, நீங்கள் வேணால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தெரிஞ்ச ஒரு பண்ணி கொடுத்தோம். 2 வருடங்கள் நாங்கள் கொடுத்தோம். 2வது வருடம் என்ன ஆச்சுன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டினுடைய HOD ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணார், அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டார். அதிலிருந்து அந்த துறையில் முதல் வகுப்பு மெடிடேஷன் கிளாஸ் அரசு பாலிடெக்னிக்கில், மற்ற எத்தனையோ சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, ஆட்டோமொபைல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இவர் தன்னுடைய பொறுப்பில் துறை தலைவர் எடுத்துக்கிட்டு அந்த துறையில் மட்டும் கொடுக்க ஆரம்பித்தார். டெய்லி ஃபஸ்ட்டு பீரியடு மெடிடேஷன் பீரியட். பிரின்ஸிபலும் ஒத்துக்கிட்டாங்க, மேகலான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு நம்ம பயிற்சியெலாம் கொடுத்தோம். அப்போது அந்த 2வது ஆண்டில் என்ன ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கு இல்லையா, அதனுடைய டைரக்டரேட் கண்ட்ரோலில் தான் வருது பாலிடெக்னிக்கலாக. அந்த பாலிடெக்னிக்கில் படித்த இந்த பயிற்சி எடுத்த 3 மாணவர்கள் 700 அவுட் ஆஃப் 700 தமிழ்நாட்டிலேயே
வேற எங்கேயும் நடக்கலை. அந்த பாலிடெக்னிக்கில் இது வரைக்கும் நடக்கலை. 60 வருஷமாக ஆரம்பித்த ஒரு பாலிடெக்னிக்கில் இது வரைக்கும் நடக்கலை. அவங்க என்ன சொன்னாங்க, இதனால் மட்டும் நடந்ததுன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் அவன் ஏற்கனவே நல்லா படிக்கிற மாணவன், 98 எடுப்பான், 97 கூட எடுப்பான், 99 கிட்ட கூட வந்திருக்கான். ஆனால் 100 எடுத்தது இல்லை. அவனை கூப்பிட்டு ஃபீட்பேக் கேட்கும்போது அவன் சொன்னது, மெடிடேஷன் கற்றுக்கிட்ட பிறகு எனக்கு அப்படியே நிற்குது மனசில் பாடங்கள், அதனால் 100க்கு 100 எடுத்தோன்னு. 2 பெண்கள், ஒரு மாணவர். எடுத்த ஒரு மாணவரும் முஸ்லீம் மாணவர். அதுதான் அதில் மிக முக்கியமான விஷயம். அவங்க 3 பேருக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து, நம்ம ஆசிரியர்களுக்கு ஒரு பேண்டெல்லாம் வச்சு ஒரு வரவேற்பு கொடுத்து பாராட்டு தெரிவித்து எல்லாமே அந்த பிரின்சிபல் பண்ணதோட அன்றைக்கே டிக்ளேர் பண்ணுறாங்க, எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருக்குமே நீங்கள் கொடுங்க இந்த பயிற்சியை. அப்புறம் ஃபேக்கல்ட்டிஸ் கொடுத்தோம். ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எல்லாருமே லட்சக்கணக்கில் தான் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் முதல்ல கொடுக்கும்போது எல்லாம் சொல்கிறாங்க, ஃபீஸாக அதெல்லாம் கட்ட முடியாதுங்க. சரி, நாங்கள் கட்டிக்கிறோம், அவ்வளோதானே ஃபீஸ் கட்ட முடியும், நாங்கள் கட்டுறோம், நீங்கள் கற்றுங்கன்னு சொன்னோம். ஒரு 45 ஃபேக்கல்ட்டிஸ் வந்தாங்க, கற்றுக்கிட்டாங்க. 12வது நாள் அவங்க ஃபீட்பேக் கொடுக்கும்போது சொல்கிறாங்க, மொத்த பணத்தையும் நாங்கள் கட்டுறோம். ஆனால் பிரின்சிபல் மேடம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒருத்தரை கட்ட வேணாம், அரசாங்கத்தில் அதுக்கு கொடுக்கக்கூடிய சில சலுகைகள் எனக்கு இருக்குது, அரசாங்கத்தின் மூலமாக நானே செக் கொடுத்துட்றேன், நீங்கள் ஒருத்தரை கட்ட வேணான்ட்டாங்க. அப்போது நம்மளுடைய கல்வி, மனவளக்கலை எப்படிலாம் பரவுது, எங்கள் முயற்சி எடுத்தால் எல்லா இடத்துலையும் நாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதற்காக இது மாதிரி நிறைய கிராமங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல நிறைய சாதனைகள் மனவளக்கலை மூலம் பண்ணியிருக்கோம். அதனால் இது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை கலை. அதாவது மற்ற ஆசிரியர்கள் பையன் சொன்னாங்க, ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் ப்ரொஃபஸர், நான் கெமிஸ்ட்ரி பிரகாரம் தாங்க வாழறேன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஃபிசிக்ஸ் வாத்தியார் நான் ஃபிசிக்ஸில் என்ன கற்றுக்கணும் அப்படி தாங்க என் லைஃப் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனால் மனவளக்கலை ஆசிரியர், நான் என்ன கற்றுக்கிட்டனோ அப்படி தாங்க வாழறேன். இவர் சொன்னார், ஐயா அப்படி தான் வாழறேன். அதுதான் இதுக்கு. அவங்க கற்றுக்கொள்ளுவாங்க, கற்பிப்பார்கள். ஆனால் நாம் கற்றுக்கொண்டு கடைபிடித்து கற்பிக்க வேண்டும். அதான் ஞானாசிரியர்கள். சரியா? அப்போ நாம் கற்றுக்கொண்டதை கடைபிடிப்பது தான் இந்த கல்வியினுடைய நோக்கம். அதுதான் மகரிஷிக்கு நாம் செலுத்தக்கூடிய குரு காணிக்கை. அப்போ அதற்கு நாம் தயாராக வேண்டும். அதை நாம் கண்டிப்பாக வேண்டும். இப்போது நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் சில தினங்கள் கொண்டாடுறோம். இன்டர்நேஷ்னல் யோகா டே என்னைக்கு கொண்டாடுறோம்? ஜூன் 21. இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் டே டிசம்பர் 21 வரப்போகுது. வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே இப்போதான் முடிச்சு, ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கு. அக்டோபர் 10 இன்டர்நேஷ்னல் யோகா டேவும் இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் டேவும் ஐக்கிய நாடுகள் சபையில் பிரகடனப்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வேர்ல்டு மென்டல் டேன்றது WHO ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அவங்க மூலமாக கொண்டாடப்படுவது. அந்த ஆர்கனைசேஷனில் கிட்டத்தட்ட 7%, 14% இருந்த அந்த மனநல பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை உலகம் முழுவதும் 27% வந்திருக்கிறது இப்போ அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் மனநலத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, போன வருஷம் 24 அவர் ஒரு பேட்டி கொடுத்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார், வீடியோ கிளிப்ஸு. அதில் சொல்கிறாரு, மென்டல் வேர்ட் இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிளைன்ஸ் இட்ஸ் நெசசிட்டி அண்ட் ப்ரீஃப்ஸ். அந்த மென்டல்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதில் எத்தனை லெட்டர் வருதுங்க? 6 லெட்டர் வருது இல்லை? இந்த 6 லெட்டர் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சா மனவளம் நன்றாக இருக்கலாம், மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கலான்றார். சரியா? நான் அதை மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேன். M ஃபார் மெடிடேட் டெய்லி. நாம் என்ன கற்றுக் கொடுக்குறோம்? மெடிடேஷன் தானே கற்றுக் கொடுக்குறோம். அப்புறம் E ஃபார் எக்ஸசைஸ் டெய்லி, உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்குறோமா? N ஃபார் நத்திங் டு ஒரி, கவலைப்படாமல் இருந்தால் என்னவா இருக்கலாம்? மனநலம் நன்றாக இருக்கு, கவலை ஒழித்தல் நம்ம சப்ஜெக்டில் வருதா இல்லைங்களா? T ஃபார் திங்க் பாசிட்டிவ், எண்ணம் ஆராய்தல் நம்ம மகரிஷி கொடுத்துருக்காரா? திங்க் பாசிட்டிவ். அப்புறம் என்ன? ஏ ஃபார் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். உனக்கு என்ன இருக்கிறதோ
மனிதனுடைய ஆறாவது சிறப்பு என்ன தெரியுமா? ஆறாவது அறிவினுடைய சிறப்பே இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் மனிதன். அதான் ஆறாவது அறிவு. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழணும், இல்லாத பற்றி நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட என்ன இருக்கு அதை வச்சு எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், சிறப்பாக வாழலாம், அதற்கான பயிற்சி தான் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். என்ன இருக்கு, நான் இதை கொண்டு எப்படி முன்னேறுவது, இதை கொண்டு எப்படி வளருவது, இதை முதலில் நான் எப்படி அனுபவிப்பது, மகிழ்ச்சியாக வாழ்வது, அதற்கான அதை இறைவன் கொடுத்ததை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியா என்னங்க? எல் ஃபார் லவ். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். எல் ஃபார் லவ். இப்போ புரியுதுங்களா? இந்த 6 லெட்டர், இந்த 6 விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சா மகிழ்ச்சியாக இருக்கலாம், மனநலம் நன்றாக இருக்கும்னு யார் சொல்றது? WHO சொல்றாங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. அப்போ இந்த 6 விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டுமானால் மனவளக்கலை பயிற்சியை எடுத்துக்க வேண்டும். பிராக்டிஸ் ஒன்லி மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட். மகரிஷி சொல்லக்கூடிய அடிக்கடி வார்த்தை. எவ்வளவு கதை காலாட்சேபம் கேட்டாலும், எவ்வளவு புராணங்கள் படித்தாலும், எவ்வளவு வேதங்கள் தெரிந்து கொண்டாலும் நீ மாற முடியாது. பிராக்டிஸ். கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னா நீ கிரிக்கெட் கிரவுண்டில் விளையாடணும் இல்லை. நான் இல்லைங்க சோஃபாவில் உட்காந்து நிறைய எல்லாருடைய மேட்சும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க, ஆயிட முடியுமா? அதனால தான் சொல்கிறோம், பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். உடற்பயிற்சி செய்யணும், காயக்கல்ப பயிற்சி செய்யணும், தியான பயிற்சி செய்யணும் இல்லையா? வள்ளுவர் சொல்றார், தவம் செய்வார் தன் கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. தவத்தை பற்றி சொல்றார் வள்ளுவர். அப்ப தவம் செய்கிறவங்க தான் ஒழுங்கா வாழ்வாங்க, தன்னுடைய கடமைகளை முறையாக செய்வாங்க, வாழ்வின் நோக்கம் அறிந்து வாழ்வார்கள். மற்றவர்கள்லாம் ஆசையின் காரணமாக துன்பத்தில் சிக்கி வாழ்க்கை சீரழிந்து விடும் சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை வாழ மனவளக்கலை பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டவர்கள் கடைபிடியுங்கள், கடைபிடிப்பவர்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அதனால தான் நான் சொல்றேன், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அதனால் நீங்கள் முயற்சி செய்தால், பயிற்சியை தொடர்ச்சியாக செய்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று கூறி, நீங்கள் அனைவரும் அருட்பேராற்றலுடைய கருணையினாலும் அருட்தந்தை அவருடைய ஆசையினாலும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.